வாழ்க்கை முழுவதும் பயம், அடிமைத்தனம், திகில், வியாதி, வறுமை, இயலாமை, பாடு, உபத்திரவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தேவன் வந்தார் அப்படின்னு சொன்னாருன்னு பரவாயில்ல. இப்ப சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கு அதிகாரி? நீங்க இங்க படைக்கப்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் அதிகாரி. ஹல்லேலூயா. பிசாசு மரணத்துக்கு அதிகாரி, நீங்களோ தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் நானும் பொருளை உண்டாக்குனவங்க இல்லை, நம்முடைய சொத்து சுகத்தெல்லாம் நம்ம உண்டாக்குனவங்க கிடையாது. இல்லை எனக்குன்னு சொல்றதுக்கு நம்ம ஒருத்தரும் அதை உண்டாக்கினவங்க கிடையாது. அதை ஆள்றதுக்கு, அதை என்ன எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு அதிகாரிகளாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக, பிதாவினிடத்துல நன்மைகளை உண்டாக்குவதற்காக சில உடன்படிக்கையை கர்த்தர் செய்றார். இந்த உடன்படிக்கையில இயேசுவே என்ன செய்றார்? தன் ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அவர் சொல்றார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம். எதிரியினுடைய பலனும் நம்ம பலனும் சரிசமமா இருக்கும் போதே நம்ம என்ன பண்ணிடணும்? போயிடணும், ஒப்பந்தம் பண்ணிடணும், உடன்படிக்கை பண்ணிடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவன் எதிரி ஒருவேளை அவன் நம்ம விட பெரிய ஆள் ஆயிட்டானா நம்மளை அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக அப்படிப்பட்ட உடன்படிக்கைகள்லாம் பைபிள்ல பண்ணிக்கிட்டாங்க. ஆபிரகாமோடு பண்ணிக்கிட்டாங்க, ஈசாக்கோடு பண்ணிக்கிட்டாங்க, ஈசாக்கும் அந்த ராஜாவோடு பண்ணிக்கிட்டான். அதே போலதான் பாருங்க, யாக்கோபு தன்னுடைய மாமனார் இருக்கார்ல, அவரு பிள்ளைகளை எல்லாம் 2 பிள்ளைகளை அவர் என்ன செய்றார்? திருமணம் பண்றாரு. போகும்போது ஒரு பரிவாரத்தோட கோளுங்கையுமா போனவர் 2 பரிவாரங்களோட என்ன செய்றாரு? வருகிறாரு. அப்பொழுது லாபான் என்ன செய்றாருன்னா, இவன் நமக்கு தெரியாம நம்ம ஆடு மாடு நம்முடைய பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு போறான்னு சொல்லி அதெல்லாம் அழிக்கிறதுக்காக என்ன செய்றார்? புறப்பட்டு வர்றான். ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபோடு நன்மையை அன்றி வேற ஒன்றையும் பேசக்கூடாது அப்படிங்கிறார். ஆகவே இப்போ யாக்கோபின் இடத்துல லாபான் ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கிட்டான். எப்படின்னா, என் பிள்ளைகளை தயவு செய்து நீ வேற ஏதாவது திருமணம் பண்ணிட்டு என் பிள்ளைகளை விட்டுறக்கூடாது, என் பேர பிள்ளைகளை விட்டுறக்கூடாது, நான் கொடுத்த என் பிள்ளைங்களை நீ கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் பண்றாரு. அதுக்கப்புறம் லாபானும் யாக்கோபும் பண்றாங்க, நான் இந்த இடத்தை தாண்டி உன்னை தீமை செய்ய மாட்டேன், உனக்கு தீமை செய்ய மாட்டேன், நீ எனக்கு இதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, எனக்கு தீமை செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு கல்லை நட்டி ஒரு கற்குவியலை கொண்டு நிறுத்தி உனக்கும் எனக்கும் இதுதான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஆபிரகாமும் அபிமெலேக்கும் ஒரு ஒப்பந்தம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகளை கொடுத்து என்ன செஞ்சாங்க? ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க, உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. அதே இது யாக்கோபும் லாபானும் உடன்படிக்கை பண்ணும்போது கற்குவியலையும் கற்களையும் நிறுத்தி அதை உடன்படிக்கை பண்ணிக்கிட்டாங்க. இந்த உடன்படிக்கை மாறாத உடன்படிக்கை. நீங்க கலாத்தியர்ல வாசித்து பார்த்தீங்கன்னா மனிதர்களுடைய உடன்படிக்கை ஒருபோதும் மாறாதது அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்படி உடன்படிக்கை மாறாதபடிக்கு ஒரு உடன்படிக்கை வைக்கிறது தான் வழக்கம். மனுஷன் வச்சுக்கிட்டாங்க. ஆனா ஒரு தேவனே இறங்கி ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்றாரு பாருங்க, அதுதான் விசேஷங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. மனிதர்கள் பண்ணிக்கிட்டா ஒண்ணும் இல்லை, பரவாயில்ல. ஆனா ஒரு தேவன், ராஜாதிராஜன், சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு மனிதனோடு கூட ஒப்பந்தம் பண்றார். பாருங்க, நான் ஒரு வசனத்தை காமிச்சிடுறேன். கலாத்தியர் நிருபம்
3வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. சகோதரரே, மனுஷர் முறைமையின்படி சொல்லுகிறேன், மனுஷர்களுக்குள்ளே உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை ஒருவனும் தள்ளுகிறதும் இல்லை, அதனோடு ஒன்றை கூட்டவும் இல்லை, கூட்டுகிறதும் இல்லை. போன கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. அந்த உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை மீறவும் முடியாது, தள்ளுகிறதும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷனுக்கு மனுஷன் சொல்ற அந்த உடன்படிக்கையே தள்ளாம இருக்கிறப்போ ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, ஆபிரகாமோட கூட்டிட்டு வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஆபிரகாமோடு, ஒரு மனுஷனோடு உடன்படிக்கை பண்றார். என் அன்புக்குரியவர்களை கவனியுங்கள். அந்த உடன்படிக்கையை தான் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் பாருங்க. ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 பாருங்க. அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய இல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அவர்களை சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயந்தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை என்றார். சூரியன் அஸ்தமித்து காரிருள் உண்டான பின்பு இதோ புகைகிற சூளையும் அதன் துண்டங்களின் நடுவே கடந்து போகிற அக்கினி ஜுவாலையும் தோன்றின. அந்நாளில் கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி, அன்னைக்கு ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்றார். ஒரு அழலையா சொல்லுங்க பார்க்கலாம். நான் இதை பார்க்கும்போது நான் ஒரு சந்தோஷப்பட்டேன். எப்படின்னா, அவர் உன்னதமான தேவன், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், சகலத்தையும் படைச்சவர், சகல காரியங்களையும் தேவனால் மட்டுமே உண்டாக்க முடியும் என்கிறது நம்ம அறிந்திருக்கிறோம். அப்படிதான் அவர் உண்டாக்குனார். ஆனா அந்த தேவன், அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தவர், மனிதனிடத்துல இறங்கி வந்து ஒரு உடன்படிக்கை பண்றாரு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வர்றது புரியுதா? எல்லாத்துக்கும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. மனிதனோடு கூட ஒரு தேவன் வந்து உடன்படிக்கை பண்றார். அப்படி உடன்படிக்கை பண்ணி உன் சந்ததியை நான் இந்த பூமியில வைப்பேன், இந்த சந்ததியை வந்து பூமியில வளர வைப்பேன், உன் சந்ததின்னு சொல்லி தேவன் தன்னுடைய ஆபிரகாமின் சந்ததிங்கிற வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அவர்களை நான் எப்படி ஆசீர்வதிப்பேன், அந்த சந்ததிக்கு இந்த பூமியை நான் எப்படி கொடுப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். நீங்க 15 வாசிக்கலாம், 17 வாசிக்கலாம். ஆண்டவர் ஆபிரகாமோடு எந்த விதத்துலலாம் உடன்படிக்கை பண்ணினார்னு. இப்போ என்னன்னா, 400 வருஷம் ஆயிடுச்சு. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. 400 வருஷத்துக்கு அப்புறம் ஆண்டவர் தம் மகனோடு ஆபிரகாமோடு பண்ணின உடன்படிக்கையை அவர் நினைவு கூர்ந்து ஆபிரகாமுக்கு இரக்கம் பாராட்டி, ஆபிரகாம் சந்ததிக்கு இரக்கம் பாராட்டி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறார், அடிமத்தனத்திலிருந்து. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அடிமத்தனத்திலிருந்தெல்லாம் தூக்கிட்டு வர்றார் பாருங்க. நான் இதை அப்படியே எபிரேயர் நிருபத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன் பாருங்க. எபிரேயர் நிருபத்துல அவர் எழுதியிருக்கிறத பாருங்க. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 15வது வசனத்திலிருந்து பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். ஆதலால்
அவர் தேவ தூதர்களுக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அல்ல கவனிங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்க ஒரு காரியத்தை செய்றார் பாருங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள் இருக்கிற அடிமைத்தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி, இன்றைக்கு நான் இதை தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாழ்க்கை முழுவதும் பயம், அடிமைத்தனம், திகில், வியாதி, வறுமை, இயலாமை, பாடு, உபத்திரமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காரியத்திலிருந்தும் உங்களை விடுதலை ஆக்கும்படிக்கு தேவன் வந்தார் அப்படின்னு சொன்னாருன்னு பரவாயில்ல. இப்ப சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யாருக்கு? ஆபிரகாமின் சந்ததிக்கு. அப்போ இங்கே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் பயம், உங்களுடைய கஷ்டம், திகில், வாழ்க்கை முழுவதும் அடிமைத்தனத்துக்குள் இருக்கிற உங்க வாழ்க்கையை ஆண்டவர் விடுதலையாக்கும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் மரித்தார். அவர் இந்த பூமியில இந்த மரணத்தை எப்படி ஜெயிக்க வேண்டுமோ அப்படி ஜெயிக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பூமியில இருக்கு, இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொருவருக்கும் இந்த விடுதலை பெற வேண்டும். இந்த மரண அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணுங்கிறதுக்காக இயேசு சிலுவையில மரித்தார். இயேசு மரித்தார். பாருங்க, 14வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது புரியுது பாருங்க. பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. ஹல்லேலூயா. மரணத்தின் பிசாச மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு மரித்தார். இயேசு மரித்தார். பாருங்க, மரணத்தின் அதிகாரி நீங்க யாருன்னு தெரியுமா? நீங்க யாருன்னு தெரியுமா? உங்களை நான் சொல்றேன் பாருங்க. பிசாசு மரணத்துக்கு அதிகாரி. நீங்க யாருக்கு அதிகாரி? நீங்க எதுக்கெல்லாம் அதிகாரி? பாருங்க, 7வது வசனத்தை பாருங்க. அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவன் ஆக்கினீர், மகிமையிலும் கனத்திலும் அவனை முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்தீர். அவன், நீங்க சொல்லுங்க, நீங்க யாருக்கு அதிகாரி? நீங்க இங்க படைக்கப்பட்ட எல்லா கிரியைகளுக்கும் அதிகாரி. ஹல்லேலூயா. பிசாசு மரணத்துக்கு அதிகாரி, நீங்களோ தேவனுடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் என்னெல்லாம் படைச்சிருக்காரோ அதுக்கெல்லாம் நீங்க தான் அதிகாரி. உங்க கையில தான் அதை கொடுத்துருக்கிறார். ஆமென். அது உங்களுக்குள்ளதில்ல, உங்களை அதிகாரியாக்கி இருக்கிறார். யோசேப்பு இருக்கார்ல, யோசேப்பு பார்த்து போத்திபார் சொல்றார், இந்த அதிகாரத்தில் நான் இருப்பேன், ஆனால் நீ இந்த எகிப்தை முழுவதும் இருக்கிற பொருளாதாரத்திலிருந்து எல்லாத்தையும் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்துக்கும் நீ தான் அதிகாரி அப்படிங்கிறார். நியமிக்கப்பட்டிருக்கவர் அதிகாரின்னு என்னது? நியமிக்கப்பட்டிருக்கிறவங்க. நீங்கள் நானும் பொருளை உண்டாக்குனவங்கள, நம்முடைய சொத்து சுகத்தெல்லாம் நம்ம உண்டாக்குனவங்க கிடையாது. இல்லை எனக்குன்னு சொல்றதுக்கு நம்ம ஒருத்தரும் அதை உண்டாக்கினவங்க கிடையாது. அதை ஆள்றதுக்கு, அதை என்ன எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதற்கு அதிகாரிகளாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நான் ஷர்ட்டை போடுறேன்னா இதை நான் போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்கு, அதை அனுபவிக்கலாம். ஆனால் இதற்குரிய முழு உரிமை யாருன்னா கர்த்தருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உதாரணத்துக்கு சொல்கிறேன். உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், தங்கம் இருக்கலாம், நிலம் இருக்கலாம்.
இதெல்லாம் நீங்க எப்படி செயல்படுத்தணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர அது என்னுடையதுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நம்ம எல்லாருக்கும் அதிகாரத்தை தந்திருக்கிறார். இன்னொரு அதிகாரத்தை நான் சொல்றேன் பாருங்க. பிசாசு மரணத்துக்கு அதிகாரி, நாம தேவனுடைய கரத்தின் கிரியைகளுக்கு அதிகாரி. பாருங்க 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியாகிய உபத்திரவங்களில் பூரணப்படுவது அவருக்கு ஏற்றதா இருந்தது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்புக்கு அதிபதி. கடலே சொல்லுங்களேன், இயேசு யாருக்கு அதிபதி? நம்ம எல்லாரையும் ரட்சிப்பதற்கு அவர் தான் அதிகாரம் உடையவர். ஆமென். ஆம். ஆகவேதான் மரண பயத்தில் கிடக்கிற நம்ம எல்லாரையும் மீட்கும்படிக்கு அவர் வந்தாருங்கிறது மட்டும் இல்லை, அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் விடல பாருங்க, அன்னைக்கு வாக்குத்தத்தம் பண்ண வாக்குத்தத்தம் ஆண்டவர் விடுகல. என்ன நீங்க அடிமைத்தனத்தில் இருந்தாலும் உங்களுக்கு கை கொடுத்து உங்களை விடுவிப்பதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். அப்போ நான் பாருங்க, அங்க எகிப்தில் இருந்து அவங்களை விடுவிக்கிறதுக்கு அங்க கை கொடுத்தாருங்கிறத நான் சொல்றதை விட யார் ஆபிரகாமின் சந்ததி அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததியா? அவர்கள் ஒரு வேளை மாமிசத்தின்படி பிறந்த சந்ததியா இருக்கலாம். அன்னைக்கு காலைல படித்ததை போகும்போது பார்த்தா இஸ்லாமியர்களும் ஆபிரகாம் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. யூதர்களும், அதாவது இஸ்ரவேல் மக்களும் ஆபிரகாமின் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஆமென். ஆனா உண்மையிலே யார் தான் ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை பாருங்க. நான் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். அதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. ஆபிரகாம்கிட்ட ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணார், ஈசா கிட்ட வாக்குத்தத்தம் பண்ணார், யாக்கோபுட்டையும் வாக்குத்தத்தம் பண்ணார். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆபிரகாமினுடைய உண்மையான சந்ததி யார் அப்படின்னா கிறிஸ்து தான். ஈசாக்கு, யாக்கோபு அவங்கெல்லாம் மாமிசத்தின்படி வந்தாலும் கணக்குப்படி பார்த்தா யாருதான் ஆபிரகாமினுடைய சந்ததி? கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததிங்கிறத ஆவிக்குரிய விதத்துல கணக்கிடும் போது, வேதத்தின்படி கணக்கிடும் போது அருமையான கிறிஸ்துவில இருந்து தான் சந்ததிகள் புறப்பட ஆரம்பிக்கிறது. ஆமென். அதனால பாருங்க, நீங்க சொல்றாரு பாருங்க 17 பாருங்க, ஆதலால் நான் சொல்லுகிறது என்னவெனில், கிறிஸ்துவை முன்னிட்டு தேவனால் முன் உறுதி பண்ணப்பட்ட உடன்படிக்கையை 430 வருஷத்துக்கு பின் உண்டான நியாயப்பிரமாணமானது அள்ளி வாக்குத்தத்தத்தை வேர்த்தமாக்க மாட்டாது அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் 400 வருஷத்துக்கு பிறகுதாங்க யார் வந்தாங்க? இஸ்ரவேல் சந்ததிங்கிற ஒண்ணு நியாயப்பிரமாணத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க.
இந்த நியாயப்பிரமாணம் அந்த வாக்குத்தத்தத்தை வியர்த்தமாக்க அழிச்சு விட முடியாது அப்படிங்கிற ராமன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த சந்ததிங்கிறது பாருங்க, உதவியாக கை கொடுக்க வந்தார், உதவியாக கை கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ஆபிரகாமின் சந்ததி அப்படின்னு சொல்றது யாரை முதல்ல குறிக்குது அப்படின்னா, கிறிஸ்துவிலிருந்து வர்ற சந்ததியை குறிக்குது. நம்ம இப்போ கவனிப்போம். அதே கலாத்தியர் 3வது அதிகாரத்தில் பாருங்க, 26வது வசனத்தை பாருங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. அடுத்தது பாருங்க, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். அப்போ இந்த வார்த்தையின்படி பார்த்தீங்கன்னா, இப்போ இயேசுவை அறியாத யூதன் பெரிய ஆள் கிடையாது. இயேசுவை அறிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு மதிப்பு. ஹல்லேலூயா. ஆமா, யூதன் நம்ம பெருசா பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவன் இஸ்ரவேலன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய ஆள் இல்லை. கிறிஸ்துவுக்குள் யார் அப்படின்னா, யார் அவருடைய சந்ததி அப்படின்னு சொன்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள் தான் ஆபிரகாமின் சந்ததி. சந்தோஷப்படுறீங்களா? மற்றபடி யூதன் கிடையாது, கிரேக்கனன் கிடையாது. இயேசுவை அறியாத வரைக்கும் அவன் கர்த்தருக்குள் இல்லை. அவர் முஸ்லீம்னாலும் சரி, ஒரு இஸ்லாமியனாலும் சரி, ஒரு யூதனா இருந்தாலும் சரி, ஒண்ணுதான். 2 பேரும் ஒண்ணுதான். அவங்க இயேசுவை அறியாத வரைக்கும் அவர்கள் 2 பேரும் ஒண்ணுதான். இவனை மட்டும் ஆண்டவர் கண்ணை தூக்கி வைப்பார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. இவனை மட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்ல முடியாது. ஏன்னா கர்த்தரை அவன் இயேசுவை இன்னும் அறியலை, ஏத்துக்கல. ஆனா ஆபிரகாமின் சந்ததின்னு யாரை சொல்லியிருக்குன்னா, இயேசு கிறிஸ்துவிலிருந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவர் தேவனுடைய பிள்ளைகள். அடுத்தது பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களானதால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க ஆபிரகாமினுடைய உண்மையான சந்ததி? நாங்கள் இயேசுவை விசுவாசித்து தேவனுடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருக்கிற நீங்களும் நானும் தான் உண்மையான கிறிஸ்துவை உடையவர்களானதனால் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். புரியுதா எல்லாத்துக்கும்? ஆமென். கஷ்டப்படும் போது, துன்பப்படுகிறப்போ, அருமையானவர்களே, உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் உங்களை கை கொடுத்து தூக்கி எடுக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தேவன் உங்களை கைவிடுவதில்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கீங்கன்னா, ஆபிரகாமின் சந்ததியாகவும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஏன்னா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் புது உடன்படிக்கைக்குள்ள நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். ஆபிரகாமின் உடன்படிக்கையை பத்தி நான் சொன்னேன். அந்த உடன்படிக்கையில மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவை கொண்ட ஒரு உடன்படிக்கை இருக்குது நமக்கு. ஆபிரகாமினுடைய உடன்படிக்கைக்கே இவ்வளவு ஆசீர்வாதம்னா, இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்கள் உண்டாகும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அது பெரிய ஆசீர்வாதத்தை உண்டாகும். ஆமென். நீங்க இப்போ கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமோடு கூட ஒரு அவருடைய சந்ததி ஆக்கப்பட்டிருக்கிறதுனால ஆண்டவர் சொல்றாரு, நான் தூதர்களுக்கு கை கொடாமல்
ஆபிரகாமின் சந்ததிக்கு நான் கை கொடுக்கும்படி, உதவியாக கை கொடுக்கும்படி வந்தார்ன்னு பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அங்க பாருங்க, ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கை கர்த்தர் கொடுக்கிறார். ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் உன் கூட இருப்பேன், உனக்கு நான் கை கொடுத்து உனக்கு உதவுவேன். ஆபிரகாமுடைய சந்ததியை நினைவு கூர்ந்து, உடன்படிக்கை நினைவு கூர்ந்து இஸ்ரவேல் மக்களை விடுவிப்பார் என்றால், இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியா, உண்மையான ஒரு சந்ததியாக உருவேற்கப்பட்டு எழுப்பப்பட்டு இருக்கிறீர்களே, உங்களுக்கு ஆண்டவர் கை கொடுக்க மாட்டாரா? கை கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் ஆபிரகாமினுடைய சந்ததி. கர்த்தர் என்னோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார், என்னுடைய முற்பிதாக்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. முற்பிதாவோடு பண்ண உடன்படிக்கைய 400 வருஷத்துக்கு அப்புறம் நினைவு கூர்ந்தவர். நான் சொல்றேன், இப்பவும் அதை தான் நினைவு கூர்றார். உங்களுக்கும் அவர் அதை கை கொடுக்கிறவராய், உங்க கஷ்டத்துல உங்களுக்கு கை கொடுத்து உங்களை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ள இருக்கிற உங்களை விடுவிக்கும்படிக்கு தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஆமென். அப்போ நீங்க நிச்சயம் பண்ணணும், நான் இன்னைக்கு விடுதலையோட சுகத்தோட வாழ்றதுக்காக, வாழ்நாளெல்லாம் நான் பயந்துகிட்டு இருக்கிற வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக இயேசு இந்த பூமியில் வந்து மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ஜெயித்தார். ஆகவே நான் வியாதிக்காக நான் பயப்பட வேண்டியதில்லை, நான் ஒரு கஷ்டத்துக்காக பயப்பட வேண்டியதில்லை, ஒரு தீமைக்காக நான் பயப்பட வேண்டியதில்லை, ஒரு பிசாசுக்காக பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் நான் இதெல்லாம் விடுதலை பெறுவதற்காக என் தேவன் எனக்குள்ள இந்த பூமியில வந்து என்னை விடுதலை ஆக்குவதற்காகவே வந்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ மரணத்தின் அதிகாரி அவன், நாம் கரத்தின் கிரிகளுக்கு அதிகாரி. ஆகவேதான் நம்ம எல்லாம் ஒன்ன புரிஞ்சுக்கணும், நானும் ஒரு அதிகாரி தான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்களாம் யாரு சொல்லுங்க? ஒரு அதிகாரி. உங்களெல்லாம் இன்னைக்கு ஆண்டவருடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு அதிகாரி. ஆமென். ஆமா, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எதை எப்படி ஆள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்படி அதை மாற்ற வேண்டும், எப்படி இந்த காரியங்களை எல்லாம் கை கொள்ள வேண்டும், கையாள வேண்டும் என்றும் உங்களுக்கு ஆண்டவர் ஞானத்தை தருவாராக. எதிர்வே சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க, நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நான் ஒரு அதிகாரி. ஆமென். தேவனுடைய கரத்தில் இருக்கு, கரத்தின் கிரியைகள் எல்லாத்துக்கும் நீங்க தான் அதிகாரி. நீங்க எப்படிலாம் உங்களுக்கு ஆண்டவர் ஞானம் தர்றாரோ அப்படியெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். அதை நீங்க கையாளணும். உங்க கையில் எவ்வளவு காசு கொடுத்துருக்காங்களோ அதை கையாளணும். உங்க கையில் என்ன பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை கையாளணும். உங்களுக்கு என்ன ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். பூமியில என்னெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரோ அதுகளெல்லாம் நீங்க கையாளுறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டு. ஒரு இராணுவத்தில் 100க்கு அதிபதினு ஒன்று வகிச்சிருக்கிறான். அவன் சொல்றான், ஒருவனை போ என்றால் போகிறான், ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை இதை செய்ய செய்யறான் அப்படிங்கிறான். அவன் பாருங்க, அவன் கையில கொடுத்துருக்கிற 100 பேரை எப்படி ஆளணும் அவனுக்கு தெரியுது. அதனால ஒருத்தனை போய் அதில் போய் அதை செஞ்சுட்டு வான்னு சொன்னா செஞ்சிடறான். ஒருத்தனை உட்கார்றான், ஒருத்தனை வான்னு வர்றான். அப்போ பாருங்க, கையில கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி எப்படி செயல்படுத்துறோமோ அதே போல இன்றைக்கு உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை நீங்கள் எப்படி ஆள வேண்டும், அதிகாரத்தோடு செயல்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து நீங்கள் அதை செயல்படுத்துவீர்களாக. ஆமென். அப்போ இங்க பாருங்க, ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி செய்தார் என்று பார்க்கிறோம். உலகத்துல விடுதலை ஆக்கினார். கல்வாரி சிலுவையிலே
விடுதலை ஆக்கினார். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு கிறிஸ்து புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரா இருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு உடன்படிக்கை அப்படிங்கிறத இயேசு சிலுவையில் செய்து முடித்தார். ஆபிரகாமினுடைய உடன்படிக்கையை செஞ்சு உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு உடன்படிக்கை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அது இன்னும் விசேஷமான ஒரு உடன்படிக்கை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் பாருங்க. 26ஆம் அதிகாரம். இருபத்தி 27 இருந்து பாருங்க. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இயேசு சிலுவையிலே மரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காரியத்தை சொல்றார். என்னுடைய இரத்தம் புது உடன்படிக்கையின் இரத்தம். உங்களுக்காக எனக்காக பிதாவினிடத்தில் நன்மைகளை உண்டாக்குவதற்காக சில உடன்படிக்கையை கர்த்தர் செய்கிறார். பாருங்க, இந்த உடன்படிக்கை எவ்வளவு விசேஷமானதுன்னு கவனி சொல்றேன். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். எபிரேயர் நிருபம் 8வது அதிகாரம் பாருங்க. 8வது அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை பாருங்க. அவ்வளவு விசேஷித்த உடன்படிக்கையின் பிணை ஆளியானார். இயேசு கிறிஸ்து உடன்படிக்கைக்கான பிணைக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறாராம். உத்தரவாதம் அல்லது உத்தரவாதி அப்படிங்கிற கேரண்டி அப்படிங்கிற அந்த ஒரு பொறுப்பையும் அவர் தான் எடுத்திருக்கிறார். உடன்படிக்கையினுடைய பிணையாளி. ஆண்டவரும் நம்ம ஒரு உடன்படிக்கை பண்ணுவதற்கு இவர் தான் முன்னாடி நிற்று நம் சார்பாக தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணுவதற்கு பிணைக்கக்கூடிய உத்தரவாதம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒருவராக அங்கே இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கவனிங்க. 9வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. கீழ் பகுதியில் பாருங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். எப்படி? மத்தியஸ்தராய் இருக்கிறார். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர். பிணையாளின உத்தரவாதம், நமக்கான உத்தரவாதத்தை அவர் தான் கொடுக்கிறார். கரெக்டா? இயேசு பிதாவாகிய தேவனிடத்துல. அடுத்தது மத்தியஸ்தர் அப்படின்னு நடுவர், மீடியேட்டரா இருக்கிறாராம். ஆகவே இந்த உடன்படிக்கையில ரத்தம் சிந்தனது அவர், நமக்காக மத்தியஸ்தரா இருக்கிறது அவர், நம்மளை குறித்த ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறவர் அவர். இந்த மக்கள் நமக்காக இவர்களுடைய அனைத்துக்கும் பொறுப்பு நான் தான் அப்படிங்கிறத இந்த உடன்படிக்கையில இயேசுவே என்ன செய்யறார்? தன் ரத்தத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி அவர் சொல்றார், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கையின் ரத்தம் அப்படிங்கிற. அல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களை கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்ல வர்றதை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உடன்படிக்கைய நமக்காக பிதாவினிடத்தில் செய்கிறார். எதுக்கு? நீங்களும் நானும் தேவனோடு கூட ஒரு நல்ல உறவு, நல்ல ஐக்கியம், தேவனிடத்திலிருந்து சகல ஆசீர்வாதங்கள், தேவனிடத்திலிருந்து சகல நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு
ஒரு பெரிய ஒப்பந்தத்தை, உடன்படிக்கையை சிலுவையில் இயேசு செய்து முடித்தார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எதெல்லாம் ஆபிரகாம் மூலமாக நமக்கு ஆசீர்வாதமா வந்ததோ, அதை போல இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் நமக்கு ஆவிக்குரிய சகல நன்மைகள், இந்த உலகத்தினுடைய பொருளாதாரமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் எல்லாம் ஒன்றாக, எல்லாமே கர்த்தருக்குள்ளாக, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கும்படி இயேசு ஒரு உடன்படிக்கையை நமக்காக செய்திருக்கு. இந்த உடன்படிக்கை விசேஷித்த உடன்படிக்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் பார்க்கிறோம், அருமையானவர்களே, நீங்களோ நானோ கிறிஸ்துவுக்குள், இந்த உடன்படிக்கைக்குள்ள யாரெல்லாம் வர்றாங்களோ, இந்த உடன்படிக்கைக்குள்ள, இந்த உடன்படிக்கை இயேசு செய்து முடித்த இந்த உடன்படிக்கை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆமென். கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அப்போ இங்க இருக்கிற நீங்களோ நானோ ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக, எனக்காக இயேசு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்கு தீமை வரக்கூடாதுங்கிறதும், பரலோகத்திலிருந்து எந்த தீமைக்குரியது வராம நன்மைக்குரியது வரும்படியான ஒரு நல்ல உடன்படிக்கையை கர்த்தர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்திலிருந்து ஏன் இப்போ நமக்கெல்லாம் நன்மை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா, இந்த உடன்படிக்கையின் கீழே, இயேசு கிறிஸ்துவினுடைய உடன்படிக்கையின் கீழே சுகம், ஆசீர்வாதம், நன்மை, செழிப்பு, உயர்வு, மேன்மை எல்லாமே பரத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரிந்திருக்கிறது? ஹல்லேலூயா. அதனால பரலோகத்திலிருந்து தீமை வராது. உலகத்துல பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் அடிமைப்படுத்தப்பட்டு நெருக்கப்பட்டு இருக்கும்போது பரலோகம் என்ன ஆக்ஷன் எடுக்குதுன்னா, உடன்படிக்கையின் கீழ் அவங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு என்ன செய்யுது? ஆக்ஷன் எடுக்குது. அப்படியானால் நம்ம அதை விட விசேஷித்த ஒரு உடன்படிக்கையை நம்ம பண்ணியிருக்கிறோமே, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில ஒரு பெரிய உடன்படிக்கை இருக்குது. அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கும்? தீமை வருமா? ஆண்டவர் தீமையை கொடுப்பாரா? விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவரிடத்துல இருந்து தீமைகளும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க நினைக்காதீங்க அப்படி. உங்களுக்கு எப்போதும் உடன்படிக்கையின் கீழ் உங்களுக்கு நன்மையானவைகள் வரும். ஆமென். அதுக்கு நான் ஆதாரம் இருக்கு, நான் சொல்றேன் பாருங்க. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரத்தில் பாருங்க, 24வது வசனம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். புது உடன்படிக்கையின் கீழே வருகிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நன்மையானது என்னெல்லாம் வரணுமோ அதெல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு இடத்துக்குத்தான் நீங்க வந்திருக்கீங்க. நன்மை என்னெல்லாம் வேணும்? சுகம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? பாதுகாப்பு வேணுமா? உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய இடத்திற்கு நீங்கள் வந்திருக்கிறீர்கள். எத்தனை சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க ஏதோ வந்திருக்கிறோம் கிடைக்குமோ கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. நீங்க வந்திருக்கிற இடம் சரியான இடம். நீங்கள் இருக்கிற இடம் ஒரு நல்ல இடம். ஹல்லேலூயா. நீங்கள் இருக்கிற இடம் ஒரு நன்மையை தருகிற இடம். உங்களுக்காக பரலோகத்திலிருந்து நன்மை வந்து கொண்டே இருக்கும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
நிச்சயமா உங்களுக்கு அப்படி ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா உடன்படிக்கையின் கீழே சில காரியங்கள் நடக்குது. நாம எல்லாம் தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் புது உடன்படிக்கைக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆகவே நிச்சயமா இந்த புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா விசேஷித்த நன்மைகள் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ நீங்க சந்தேகப்பட வேண்டாம். மற்றவங்களை போல நீங்க நம்பிக்கை இல்லாம இருக்க வேண்டாம். உங்களுக்கு நன்மையானவைகளை மட்டும் கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. இதுதான் சரியான இடம். இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் நன்மைகளை எப்பொழுதும் அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. அப்போ கவனிங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்துக்குள்ள இருந்தீங்க. உங்களை விடுவிப்பதற்காக, நம்ம எல்லாரையும் விடுவிப்பதற்காக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் மரணத்துக்குள்ள போய் மரணத்தின் மூலமாக நம்ம எல்லாரையும் விடுவிக்கிறார். அப்போ கவனிப்போ, ஒரு 2 காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்க. அந்தபடி பாருங்க, நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கு. இப்போ நீங்க அடிமத்தனத்துக்கு உரியவங்க கிடையாது. ஏன்னா நீங்க விடுதலையாக்க பட்டாச்சு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க விடுதலையாக்கப்பட்டுட்டேன்ட்டு? நீங்க இன்னும் ஜோமே பண்ணல பாஸ்டர், பிற எப்படி நீங்க விடுதலை ஆக்கிட்டீங்க, விடுதலை பட்டுட்டோம்னு சொல்றீங்கன்னு நீங்க நினைக்கலாம். தேவ வசனத்தின்படி உங்கள் அடிமைத்தனம் நீங்கிவிட்டது. ஆமென். தேவ வார்த்தையின்படி நீங்கள் மரண பயத்துக்குள்ள இருந்த வாழ்க்கை முடிந்து விட்டது. நீங்க இப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் நீங்க வந்திருக்கிற இடம் நன்மையான இடம். ஆமென். இயேசுவை நம்பி வந்துட்டீங்களா? நீங்க வந்திருக்கிற இடம் சரியான இடம். உங்களுக்காக நன்மை வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கீங்க. அந்த உடன்படிக்கை நினைவு கூறுறது என்னதுன்னா, உங்களுக்கு நன்மை கொடுக்கணும்னு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பரிகாரத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிருச்சு. ஆகவே உங்களுக்கு தீமையை அனுமதிக்காதபடிக்கு, உங்களுக்கு நன்மையை கொடுக்கும்படிக்கு அந்த இரத்தம் எப்போதும் உங்களுக்காக பேசிக்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நினைக்கலாம், கடவுள்கிட்ட இருந்து ஆண்டவர்கிட்ட இருந்து எனக்கு இப்படிலாம் தீங்கு வருதே, இப்படிலாம் நான் கஷ்டப்படுறேனே, எல்லாம் ஆண்டவர் தானே இப்படி செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் நினைக்காது. நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க. நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, சட்டப்படி புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீமை செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆமாம், உங்களுக்கு தீமை செய்யக்கூடாது. அந்த உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறவங்க கேட்கலாம், எனக்கு ஏன் தீமை வருது அப்படின்னா, அந்த உடன்படிக்கைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தீமை வராது, வரக்கூடாது. அதான் சட்டம். ஆனால் உடன்படிக்கை மீறினா நடக்கும். உடன்படிக்கையை விட்டு மீறி, அந்த வரம்புக்கு மீறி உங்க மனம் போல வாழ்கிற போது சாத்தான் உங்களுக்கு அதை கொடுப்பான். சாத்தான் தான் அதை தீமையை செய்கிற ஆளு. சாத்தான் தான் தீமையை செய்யக்கூடியவன். கர்த்தர் தீமையை செய்யக்கூடியவர் அல்ல. ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆண்டவர் தான் தீமை செய்கிறவர் அப்படின்னு. இந்த மனசை உடைக்கணும், இந்த மைண்டை உடைக்கணும். எப்போ நீங்கள்லாம் தேவன் தீங்கு செய்ய மாட்டார் எனக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அப்போ தான் நீங்க சுதந்திரமா வாழ முடியும். ஹல்லேலூயா. இல்லை அப்படின்னா நீங்க அடிமைத்தனத்துக்குள்ள வாழ்வீங்க. ஆண்டவர் ஒருபோதும் உங்களுக்கு தீமைக்கு செய்கிறவர் அல்லங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க.
கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, புது உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் நன்மையை அருள்வார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் நன்மையை பேசுகிற இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தின் இடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். மறுபடியும் சொல்லுங்க, நான் இயேசுவின் இரத்தத்தின் இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறேன். சந்தோஷப்படுறீங்களா? இயேசுவினுடைய ரத்தம் அவ்வளவு மேன்மையானது. உங்களுக்காக எப்போதும் அது நன்மையை பேசிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அது நன்மையை தான் வந்துக்கிட்டே இருக்கும்படி பண்ணும். ரத்தத்தினுடைய வேல்யூவே அதுதான், அதனுடைய மதிப்பே அதுதான். எங்க இருந்தாலும் அந்த இடத்துல தேவனுடைய நன்மை நடந்துக்கிட்டே இருக்கும். இங்க நான் ரத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னா, இங்கே அங்கே நன்மைகள் நடந்துகிட்டே இருக்கும். நான் இயேசு ரத்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போதே இங்க இருக்கிறவருடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். நான் விசுவாசிக்கிறேன், இயேசு ரத்தத்துல மேன்மை இருக்குது. எங்கே அந்த இரத்தத்தை பேசிக்கொண்டே இருக்கிறோமோ அங்கெல்லாம் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துலலாம் தேவனுடைய மகிமை விளங்க பண்ணப்படுகிறது. அங்கெல்லாம் தேவனுடைய கிருபைகள் விளங்க பண்ணப்படுகிறது. இங்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் சரியான இடத்துக்கு வந்திருக்கிறோங்கிறத விசுவாசிங்க. எனக்கு ஆண்டவர் சுகத்தை தர முடியும். அவர் தருகிறவர், விடுதலை தரக்கூடியவர். நான் அந்த சுகத்தையும் நன்மையும் பெற்றுக்கொள்ளக்கூடியவன் என்று நீங்கள் என்ன செய்யுங்க? விசுவாசிங்க. ஹல்லேலூயா. அப்போ நாம பார்த்தோம் பார்த்தீங்களா, ரோமர் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல பார்த்தோம். அந்தபடி நீங்கள் திரும்பவும் பயப்படுறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று. சொல்லுங்க, நான் அடிமைத்தனத்தின் ஆவியை உடையவன் அல்ல. நான் எதுக்கும் நான் என்ன செய்யக்கூடாது? நான் அடிமையா பயந்துக்கிட்டு, மனுஷனுக்கு பயம், உலகத்துக்கு பயம், ஜனங்களுக்கு பயம், சொந்தத்துக்கு பயம், பணத்துக்கு பயம், எல்லாத்துக்கும் பயம் பயம் பயம். ஐயோ, அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ பயம். ஐயோ, இது என்னை விட்டு போயிட்டுன்னு என்ன பண்றது? எல்லாத்துக்கும் பயமே வாழ்க்கையில இருக்கும் பாருங்க. அதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸுக்காகவே வாழ்வாங்க. எல்லாம் ஃபார்மாலிட்டிஸாகவே இருப்போம். நீங்க அப்படிலாம் வாழ, அதெல்லாம் அடிமைத்தனம் பாருங்க. நீங்க வாழாதீங்க. மனிதனுக்காகவே வாழ்வாங்க. அவங்க நினைச்சிடக்கூடாது, இவங்க நினைச்சிடக்கூடாது, எங்க அப்பா நினைச்சிடக்கூடாது, என் சொந்தக்காரங்க நினைச்சிடக்கூடாது, தம்பி நினைச்சிடக்கூடாது, அண்ணன் நினைச்சிடக்கூடாது. இதுக்காகவே வாழ்வாங்க. நீ அப்படி இருக்கக்கூடாது. இது ஒரு அடிமைத்தனம் பாரு. மதிக்கிற மாதிரி தெரியும், இல்ல இல்ல, அடிமைத்தனம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க அடிமைத்தனத்தின் பெறல, ஆவியை பெறல, நீங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். எந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி? இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்கள். இயேசு என்னைக்காவது ஃபார்மாலிட்டிஸா ஏதாவது பண்ணிட்டு இருந்தாரா? மனுஷனுக்கு ப்ளீஸ் பண்ணிட்டு இருந்தாரா? அவன் என்னமா நினைச்சிடக்கூடாது, இவன் என்னமா நினைச்சிடக்கூடாது, சர்ச்சுக்கு போனா யூதர்கள் ஏதாவது நினைச்சிடக்கூடாது, பரிசேயன் நினைச்சிடக்கூடாது, அப்படி பேசினாரா? இல்ல. என்ன தேவனுக்குரியதை எதை பேசணுமோ, எதை எப்படி செய்யணுமோ, எதுதான் மனிதனுடைய வாழ்க்கையில் அடிமைத்தனமா இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கை எதுவோ அதை தான் கர்த்தர் செஞ்சு முடிச்சார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி செய்யணும் பாருங்க. நீங்க அப்படி விடுதலைக்குள்ள வரணும். அப்படி இல்லைன்னா உங்களை எந்த விதத்திலேயாவது பிசாசு ஒரு விதத்தில் உங்களை அடிமைப்படுத்தி நீங்கள் புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த வேல்யூவை நீங்க விளங்கி கொள்ள முடியாம, அந்த வேல்யூவில் நீங்க நடக்காம, அடிமைத்தனத்தினுடைய அந்த ஆவியினுடைய செயல்பாட்டுக்குள்ள நீங்க நடக்க ஆரம்பிச்சிருவீங்க. பிசாசு இதை தான் செய்யறான். பயம் 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 பயம்.
உலகத்துக்கு பயம், மனிதர்களுக்கு பயம், பிசாசுக்கு பயம். பயம் பயம் பயமா இப்படியே கொண்டு போயிட்டே இருப்பான். அவங்க யாராவது நினைச்சிடக்கூடாது, இவங்க நினைச்சிடக்கூடாது. ஆண்டவர் நினைக்கணும், என்ன நினைக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். இதுதான் அடிமைத்தனம். இந்த அடிமைத்தனத்துக்குள்ளதான் பிசாசு நுழைறான். தயவு செய்து நீங்க இந்த மாதிரி வாழாதீங்க. சுதந்திரமா இருக்க பழகுங்கள். உங்களை சுயாதீனத்துக்கென்றே தேவன் அழைத்திருக்கிறார். சந்தோஷப்படுறீங்களா? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். கலாத்தியர் 5:1 பாருங்க. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து சாரி, கலாத்தியர் 5:1. ஆனபடினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்திற்கு உட்படாதீங்க. ஒரு தடவை விடுதலை ஆயிட்டீங்க, ஒரு தடவை விடுதலை ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துக்குள்ள விடுதலை ஆக்கப்பட்டாச்சு. மறுபடியும் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள, அந்த நுகத்துக்குள்ள என்ன செய்யாதீங்க, போகாதீங்க. கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே அதுல நிலை கொண்டு நில்லுங்க அப்படிங்கிற. ஆண்டவர் உங்களை விடுவிச்சார்ல, அதுல நில்லுங்கிற. மாமா மச்சான் அத்தை இந்த மாதிரி போய் உள்ள உட்கார்ந்து அதுக்கு பயம் இதுக்கு பயம் இப்படியே பயந்து உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காதீங்க, வாழாதீங்க. அது ஒரு பெரிய அடிமைத்தனம். அந்த நுகத்துக்குள்ள போகாதீங்க. நீங்க அங்க போனீங்கன்னா உங்க தலையில ஒரு நுகம் தூக்கி வைக்கப்படும். ஹல்லேலூயா. அதனால அந்த மாதிரி நீங்க என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அடிமைத்தனத்துக்கு போகாதீங்க. உங்களை ஆண்டவர் சுதந்திரமா வச்சிருக்கிறாரு, அந்த சுதந்திரத்துக்குள்ள வாழுங்க. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி முடியும். ரோமர் நிருபம் 8வது அதிகாரம் 8வது அதிகாரத்துல 2-3 வசனங்களை பாருங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஹல்லேலூயா. யார் சொல்லுங்க, பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஆமென். எப்படியா? இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நமக்குள்ள கிறிஸ்துவினுடைய ஜீவன், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கிடைக்கப்பட்ட ஜீவன் நம்மளை பாவம் மரணங்கிற பிரமாணத்திலிருந்து என்ன செஞ்சிருச்சான், ஆக்கிடுச்சு. அதனாலதான் பாருங்க, அது எப்படி எனில் மாமிசத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாமிசத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாமிசத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். ஹல்லேலூயா. மரண பயத்திலிருந்து, பாவம் மரணங்கிறதுலேருந்து நம்மளை விடுதலை ஆக்கியிருக்கு. ஆகவே நீங்க மறுபடியும் என்ன பண்ணாதீங்க, நுகத்துக்குள்ள போகாதீங்க, அடிமைத்தனத்துக்குள்ள போகாதீங்க. தேவன் உங்களை உண்மையாகவே விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்கள் நன்மையை பேசுகிற இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்காக நன்மை அருளுகிற இந்த நன்மை என்னிடத்திற்கு வந்து சேர்ந்திருக்கிறபடியினால் அங்கே நிலை கொண்டிருங்கள். உங்களுக்கு அங்க சுயாதீனம் உண்டு, அங்க விடுதலை இருக்கு, அங்க அற்புதம் இருக்கிறது, அங்க சுகமும் ஆசீர்வாதமும் அங்கே இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது.
ஆரோக்கியம் இருக்கிறது. நாமே ஆண்டவருக்குரியது சகலம் அங்கே இருக்கிறது. விசுவாசிக்கிறீங்களா? நம்ம எல்லாரும் எழுந்திருப்போம். இப்போ ஜெபம் பண்ணுவோம். இந்த உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கிறேங்கிறத நிச்சயம் பண்ணுங்க. உங்களுக்கு நன்மை நடக்கணும். உங்களுக்கென்று கர்த்தர் நன்மையை வச்சிருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்யும்படி கை கொடுக்கிறார். உங்களுக்கு சுகத்துக்கான கையை அவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்துக்கான கையை அவர் கொடுக்கிறார். அவருடைய உண்மையான சந்ததி நீங்க தான். கிறிஸ்துவுக்குள் நீங்க தான் அவருடைய சந்ததி. சந்ததி என்று அவர் குறிப்பிட்டிருப்பதினால் கிறிஸ்துவை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துவுக்குள் நீங்களும் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிற இடத்துக்கு வந்திருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையை விட்டு நீங்க மாறக்கூடாது. அப்படியே நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னை உடன்படிக்கைக்குள் வைத்திருக்கிறீர். நான் ஒரு உடன்படிக்கையை விட்டு நான் நீங்காதபடிக்கு என்னை நீர் காத்துக்கொள்ளும். இந்த புது உடன்படிக்கைக்குள்ள நான் இருக்கும்படி எனக்கு நீர் கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி அப்பா. எல்லாரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் ஒரு உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறேன். எனக்கு என்ன நடந்தாலும் நீர் அதற்கு இறங்கி வந்து ஆண்டவர் எனக்கு உதவியாய் கை கொடுக்க வந்திருக்கிறீர். ஆண்டவரே எனக்காக உதவி செய்யும்படி இறங்கி வந்திருக்கிறீர். ஆண்டவரே நீரே எங்களுக்காக ஆண்டவரை நன்மை செய்கிற கர்த்தர் என்று விசுவாசிக்கிறையா? நீர் ஒருவரே எனக்கு நன்மை செய்யும்படி வந்திருக்கிறீர் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என சுகத்துக்காக நன்றி, பலத்துக்காக நன்றி, சிலுவையில் எனக்காக செய்து முடித்த ஒவ்வொன்றுக்காக நன்றி. உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.